போகர் 7000 முதற்காண்டம். ஐம்புலன் அடக்கம். ஆமைக்குள் போகர் மறைத்த பிரபஞ்ச ரகசியம். உறுதியாம் ருசியாறு வாயினுள்ளே, உரிசெய்தான் வாயினுக்கு பாலுமில்லை. பருதியாம் பரமென்ற பீடமப்பா, பரத்தி என்றுமோர் பண்புமாகும். கிருதியாமை பொறியின் கணையை வாங்கி, பிசகாமல் நாலதனில் ஒக்க சேர்த்து, அறுதியாம் ஆதாரமெல்லாம் பார்த்து, அப்பனே நாளுக்குள் அணைத்திடாயே. இந்த பதிவில் போகர் அருளிய ஐம்புலன்களை ஆமை போல அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தும் ரகசியத்தை காணவிருக்கிறோம். சித்தர்களின் ஞானக்கடலில் நான் ஒரு சிறுதுளி. என் விளக்கத்தில் பிழை இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள்க. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லையா? போகர் சொல்லும் இந்த ஆமை தந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அது என்ன? போகர் இங்கு ஆமை பொறி என்பதை பிரத்யாகாரம் எனும் யோக கலையோடு ஒப்பிடுகிறார். ஆமை தன் 5 உறுப்புகளையும் ஓட்டுக்குள் இழுப்பது போல நம் ஐம்புலன்களையும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் வெளியுலகிலிருந்து உள்ளே இழுத்து நாபிக்கு கீழே உள்ள மூலாதாரத்தில் குவிக்கச் சொல்கிறார். இதுவே குண்டலினி சக்தியை எழுப்பும் முதல் படி. இந்த ரகசியங்களை அறிய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள். ஐம்புலன்களை அடக்கி சிதறும் மனதை மூலாதாரத்தில் ஒடுக்கும்போது சாதகன் வெளியுலக மாயையிலிருந்து விடுபடுகிறான். இந்த ஒருமுனைப்பட்ட ஆற்றலை குண்டலினியை எழுப்பி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து இறுதியில் சகஸ்ராரத்தில் சிவத்துடன் கலந்து பரிபூரண இறைநிலையை உணரச் செய்கிறது. பிரத்யாகாரம். நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.